ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரசத்துக்கு நண்டு ஒரு சூப்பரான காம்பினேஷன்னே சொல்லலாம். இந்த காம்பினேஷன் பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க. பார்ப்போம் எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு. இப்போ இந்த நண்டை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம நண்டு செய்யறதுக்கு நம்மளே மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 துண்டு தேங்காய் இதை சேர்த்து ஜஸ்ட் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போறோம். தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க தாளிச்சிடலாம் நண்டை. அதுக்கு ஒரு வானல் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருந்தேன், அதை இதுல சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இது கூட கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போறேனோ உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் வரும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் கிரேவி. நம்ம கிரேவியில வந்து சாப்பிடும் போது இந்த வெங்காய தக்காளி தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட இந்த வெங்காய தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலால நம்ம பச்சையா வெங்காய தக்காளி அரைச்சதுனால அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ அது போறதுக்காக நல்லா இதை எண்ணெயில வதக்க விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். அப்பதான் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த நண்டுகளை எடுத்து இதனோட சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்ப நம்ம எல்லா நண்டையும் சேர்த்துக்கலாம். நண்டோட நல்லா மசாலா ஏறுற மாதிரி நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நண்டுல மசாலா கோட் ஆகுற மாதிரி கிண்டிக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வேகும் போது அந்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா கெட்டியா கிரேவி மாதிரி ஆயிடும்.
இது கூடவே நான் கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமா சாப்பிடுறவங்க கூடுதலா கூட சேர்த்துக்கலாம். நண்டுக்கே பெப்பர் காரம் இருந்தாதாங்க அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். மேல கொஞ்சமா புதினா மல்லியை நான் தூவி விட்டுக்கிறேன். இப்ப இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். எங்க வீட்டுல எங்க அம்மா இந்த மாதிரி தான் நண்டு கிரேவி செய்வாங்க. நீங்க டிஃப்ரெண்டா செஞ்சீங்கன்னா அது எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதை கொஞ்ச நேரம் நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளவுதான், நண்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆஃபீஸ் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.